ஹாய் கைஸ், இன்னைக்கு ஆற்று சுவாமிகள்னு சொல்லக்கூடிய பூண்டி மகான் பத்தி பார்க்க போறேங்க. இவரோட ஜீவ சமாதி எங்க அமைஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கலசப்பாக்குன்ற ஒரு கிராமத்துல இவரோட ஜீவ சமாதி இருக்கு. இவர் ஆரம்ப காலத்துல கலசப்பாக்கத்துக்கு எப்படி வந்தாரு, இவரோட பேர் என்ன, இவரோட ஊர் என்ன, யாருக்கும் எதுவும் தெரியல. இவரோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, புதுசா கலசப்பாக்கத்துல வரும் பொழுது ஒரே பைத்தியக்காரன் மாதிரி, உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா, அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை, சட்டை மேல நிறைய சட்டை போட்டிருக்காரு, எம்டி சிகரெட் டப்பா வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அலையிறாரு. ஆரம்ப காலத்துல எங்கெங்க இருக்கிறாருன்னா, அவர் யாருக்கிட்டையும் எதையும் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாரு, யாராவது கொடுத்தா மட்டும்தான் வாங்குவாரு. ஆரம்ப காலத்துல ஒரு பாயடைஞ்ச மசூதி கிட்டையும், அந்த கலசப்பாக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவில்லையும், ஒரு மரத்தடியிலையும் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் பைத்தியக்காரனா நினைச்ச அந்த ஊர் மக்கள் இவரை எப்படி ஒரு மகான் சொல்லிட்டு அறிஞ்சாங்கன்னா, அங்க கலசப்பாக்கத்துல செய்யாறுன்னு ஒரு ஆறு ஓடுதுங்க. ஒரு 3 நாள் அந்த ஆத்துல இவர் போயிட்டு தவன் மேற்கொள்றாரு. சும்மா அமைதியா உட்காந்துருக்காங்க. எல்லா ஊர் மக்கள் பாக்குறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மழை வருது. மழை அதிகமா தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு. அந்த ஆத்துல இவரை மூழ்க அடிக்கிற அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அந்த செய்யாத்துல. அப்போ மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவ்வளவுதான், இந்த ஆத்துலயே அடிச்சுட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான், அந்த பைத்தியக்காரன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சிடுறாங்க. ஆனா 3 நாள் கழிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரோட உடலை மணலெல்லாம் மூடி இருக்கு, தலைமுடி மட்டும் லைட்டா வெளியே தெரியுது. அப்ப பார்த்துட்டு ஏதோ தலைமுடி தெரியுதுன்னு சொல்லிட்டு யாரோ தட்டி இருக்காங்க. அவரு எதுவுமே நடக்காத மாதிரி அசால்ட்டா மண்ணெல்லாம் தட்டிட்டு அவரு பாட்டுக்குன்னு நடந்து போயிருக்காரு. இது வரைக்கும் பைத்தியக்காரனா நினைச்ச மக்கள் இப்பதான் இவர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆத்துக்கு பக்கத்துல அந்த சுடுகாட்டாண்டியே ஒரு சின்னதா ஒரு கூடாரம் மாதிரி அமைக்கிறாங்க. அந்த கூடாரத்துல ஒரு 3 வருட காலம் ஆற்று சுவாமிகள் காலத்தை கழிக்கிறாரு. 1959 வருடம் அந்த கலசப்பாக்கத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே பூண்டின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அந்த ஊரோட ஒரு தலைவர் மாறிங்க அவரு வீட்டு திண்ணையில உக்காடுறாரு. 1959 அந்த திண்ணையில உக்காந்தவரு 1978 வரைக்கும் அவர் சமாதி அடையக்கூடிய அந்த வருடம் வரைக்கும் அந்த திண்ணையை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. இவருக்கு ஒரு சீடரா சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தர் வராங்க. இவருதான் மகான்னு தெரிஞ்சிடுச்சு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம். அதனால பல பக்தர்கள் இவரை தேடி வராங்க. அவங்களுடைய கஷ்டத்தை சொல்றதுக்கும், திருமண தடை நீக்கிறதுக்கும், ஒரு பிள்ளை வரம் பெறத்துக்கும் எல்லாரும் தேடி வராங்க. வரும்பொழுது பழங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. அதுல ஏதாவது ஒரு சிலது மட்டும்தான் அவரு எடுத்து சாப்பிட மாட்டாரு. இதையெல்லாம் அவருக்கு ஊட்டி விடுறது எல்லாமே சுப்பிரமணிய சுவாமின்னு அவரோட சீடர், அவருதான் ஊட்டி விடுவாரு. அவரா எதுவும் எடுத்து சாப்பிட மாட்டாரு. அப்போ சில பழங்கள் எல்லாம் அந்த திண்ணைக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு அறை மாதிரி இருக்கும். அந்த அறையில தூக்கி போட்டுருவாராம். அந்த ஒரு பழம் அழுகி போன ஸ்மெல்லோ அந்த மாதிரி எதுவுமே வராது. அப்படியே காஞ்சி போகுமே தவிர எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. அந்த திண்ணையிலேயே தான் இவர் மலை ஜலம் கழிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இவருக்கு ஆப்போசிட்லயே ஒரு டீ கடை இருக்குங்க. எப்பயுமே ஒரு 5 மணி ஆச்சுன்னா அந்த டீ கடைக்காரரு சாமின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு தான் உள்ள இவரு டீ கொடுப்பாரு. ஒரு நாள் இவர் கதவை தட்டாமையே உள்ள டீ கொடுக்க வந்திருக்காரு. அவரு இருக்கிற திண்ணையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்கு. அப்பவே அவர் மயக்கம் போட்டு மீந்திருக்காரு. 2 நாள் காய்ச்சலோட படுத்திருக்காரு. திருப்பி அவரை கூப்பிட்டு, சாமி இனிமே என்ன கேட்காம உள்ள வராதுன்னு சொல்லிட்டு திருநீறு வச்சு அமைச்சிட்டு இருக்காரு. எல்லாம் அவரு அடுத்த நாளே சரியா போச்சுன்னு அந்த புத்தகத்துல நான் படிச்சுதான் இதெல்லாம் சொல்றேன். இன்னொரு பக்தர் அனுபவம் என்னன்னா, ஒரு நாள் திருமணம் நடக்கிறதுக்காக யார்கிட்டயோ கடன் கேட்டிருக்காங்க, யாரும் காசு தரல. இந்த சாமி கிட்ட சொல்லும் பொழுது ஒரு இரும்ப துண்டை கொண்டு வர சொல்றாரு. அந்த இரும்ப துண்டை வாங்கின பிறகு கொஞ்ச நேரம் அது ஏதோ பண்றாரு, அது தங்கமா மாறி இருக்கு. உடனே இதை வச்சு கல்யாணம் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை கொடுக்குறாரு. இவருக்கு இந்த சுப்பிரமணிய சுவாமின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவரோட சீடருக்கு என்னன்னா, ஒரு நாள் இவருக்கு திருப்பதி போகணும்னு ஆசை வந்திருக்குங்க. திருப்பதி போக முடியல. இவர் என்ன சொல்றாருன்னா, நீ திருப்பதிக்கு எல்லாம் போவேன்னா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இரவுல அந்த திருப்பதியில இருக்கிற பெருமாள் மாதிரியும் அப்படியே இவர் காட்சி கொடுத்திருக்காரு. அங்க இருக்கிறது நான் தான், இங்க இருக்கிறது நான் தான், எங்க போனாலும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பெருமாள் மாதிரி காட்சி கொடுத்திருக்காரு.
சிவன் மாதிரி காட்சி கொடுத்திருக்காரு. அவரோட சீடருக்கு சுப்பிரமணிய சுவாமி. இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, இவர் கூட அந்த சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு இல்ல, அவருக்கு ஒரு நாள் இரவு 1 மணி 2 மணி அளவுல அதாவது விழிப்படைஞ்சிறாரு, தூக்கத்திலிருந்து எழுந்துட்டாரு. அப்போ நவகண்ட யோக முறைன்னு ஒரு யோக முறை, அவரோட சுவாமியோட உடம்பு தனித்தனியா கிடக்குது, கை தனியா கால் தனியா இந்த மாதிரி எல்லாம் கிடக்குது. இதை பார்த்து சுவாமியை யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரு. திடீர்னு அவரு நார்மலா காட்சி கொடுக்குறாரு. அப்பதான் புரிஞ்சுது இது யோகிங்கெல்லாம் இதை பண்ணுவாங்கன்னு சொல்லி. இது அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் இந்த மாதிரி பல பக்தர்கள் வராங்க. அவங்களுக்கு வர வேண்டிய எதுக்காக வராங்களோ அதுக்கான குறையெல்லாம் தீர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு சீடர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, சுப்பிரமணிய சுவாமி கிட்ட, நான் வடக்க போயிட்டு ஒரு சில வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குப்பா, அதை முடிச்சுட்டு நான் திருப்பி பூண்டிக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா அவரு சொன்ன 3வது நாள் பகல் 9 மணி நவம்பர் 2, 1978 அன்னைக்கு சமாதி அடைகிறாரு. அவர் சமாதி அடைஞ்ச 3 நாளைக்கு விடாம மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவரோட உடலை அடக்கம் கூட பண்ண முடியல. அப்போ இவரோட அந்த ரேடியோலாம் பரவி பல பக்தர்கள் இவரை காண்றாங்க. 3 நாள் ஆகியும் அவரோட உடல் அழுகாம, எந்த ஒரு துர்நாற்றம் வீசாம, உயிரோட இருக்கும் போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருந்திருக்கு. கடைசியில அந்த திண்ணைக்கு பக்கத்திலேயே ஒரு ஜீவ சமாதி அமைச்சு அங்க கோயில் இருக்கு. இப்போவும் அந்த திண்ணை இருக்கு, அங்க ஒரு சிலை இருக்கு. நான் இப்ப ரீசெண்டா போயிட்டு வந்தேன். ஒரு பாசிட்டிவான ரொம்ப ஒரு செம வைப்ரேஷன். ஸோ இப்போ போறவங்களுக்கு கூட நல்லது நடக்குது, திருமணம் நடக்குது, வாயுவில பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா திருவண்ணாமலை போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.